பரீட்சித் கேட்டாள் நமஸ்காரம் பண்ணி. யாரோ பெற்ற பிள்ளை கிருஷ்ணன். தன் பிள்ளைகள்கிட்ட ஏற்பட்ட பிரியத்தை விட அதிகமான ஒரு பிரியம் இந்த யாரோ பெற்ற பிள்ளையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்ட்ட என்னமா ஏற்பட்டது? பிரம்மன் பரோத்பவே கிருஷ்ணே இயான் பிரேமா கதம் பவேத் யஹா அபூதபூர்வஸ்தோகேஷு சோத்பவேஷ்வபி கத்யதாம். பிருகதாரண்யக உபநிஷத்துடைய சாரத்தை இங்கே பிரம்மனிஷ்டால் உபதேசம் பண்ணுறாள் பரீட்சத்துக்கு. பிருகதாரண்யக உபனிஷத் யாக்ஞவல்கர் மூலமாக நமக்கு கிடச்சிது. யாக்ஞவல்கர் என்ன பண்ணார்? அவருக்கு காத்யாயினின்னு ஒரு பத்னி, மைத்ரேயி அப்படின்னு ஒரு பத்னி. அவர் சொத்தை முழுக்க 2 பத்னிகளும் ஈக்குவலாக டிவைட் பண்ணார். ஈக்குவலாக டிவைட் பண்ணி உனக்கு ஒரு பாகம் நான் தபஸ் பண்ணுறதுக்காக போகிறேன்னு விட்டார். அதில் மைத்ரி சொன்னாள், எனக்கு இந்த பாகம் வேணால் காத்தியாயினிக்கே கொடுத்துருங்கன்னாள். ஏம்மா கோவப்பட்டுன்னு சொல்கிறியா? ஒரே மாதிரி வித்தியாசமே இல்லாமல் 2 பாகம் தான் பண்ணிருக்கேன், நான் ஈக்குவல் ஹாஃபாக தான் போட்டிருக்கேன், ஏன் வேண்டான்னு சொல்கிறேன். அவள் சொன்னாலாம், நாங்கள் 2 பேரும் எழுதுங்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயாக நின்று கைங்கரியம் பண்ணுறோம், ரொம்ப பிரியமாக இருக்கும். ஏராளமான சிஷ்யர்கள் ராஜாக்கள்லாம் உங்களுக்கு சிஷ்யாடாக இருக்கா. உலகம் முழுக்க ஒரு பெரிய புண்ணிய புருஷாடா மகாபுருஷாடா உங்களை வந்தனம் பண்ணிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு குறை இல்லை. இவ்வளவு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற போது இவ்வளவையும் விட்டுட்டு தபஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ இத்தனை விஷயங்களுக்கு மேலே வசந்ததாக ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, அது அடையாளத்துக்காக தான் நீங்கள் தபஸ் பண்ணுறீங்களே. எந்த ஒரு வஸ்துவை அடையாளத்துக்காக நீங்கள் தபஸ் பண்ணுறேன்னு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சொத்தில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னு கேட்டேன். வேதாந்த சாஸ்திரத்துக்கு நீ தான் சரியான அதிகாரினியமாக உட்காந்து சொல்கிறேன். பிரம்மவாதினிகள்னு பூர்வ யுகங்களில் சில ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஹேண்ட்ஃபுல். அவளுக்கு சீதை, மைத்ரேயி, கர்கி இவெல்லாம் பிரம்மவாதினிகள். தர்மாபூதம்னு ஒரு வியாக்கியானம் ராமாயணத்துக்கு அதில் சொல்லியிருக்கா. அந்த அவளுக்கு உபநயனம் உண்டு, வேதத்தில் அதிகாரம் உண்டு, வேதம் சொன்ன கர்மாக்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. அந்த மாதிரி பிரம்மவாதினிகள் ஸ்திரீகள் கலியில் யாருமே கிடையாதுங்கிறதையும் அந்த வியாக்கியானத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டேன். அம்மா சொல்கிறேன் கேளு. ஆத்மனஸ்து காமாக சர்வம் பிரியம் பவதி. இது திரும்பி திரும்பி வரும் பிருகதாரண்யக உபநிஷத்தில், திரும்பி வரும். ஒருத்தர் ஒரு வஸ்துவிடத்தில் ஒரு நபரிடத்தில் பிரியம் வைக்கிறாருன்னா ஆத்மாவுக்கு அதனால் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வருதுங்கிறதுனால தான் பிரியத்தை வைக்கிறார். அதுதான் வாஸ்தவமான காரணம். சில சமயத்தில் எனக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், இருந்தாலும் ஒரு காரியம் செய்யறேன், தியாக புத்தியோடு ஒருத்தர் செஞ்சாருனாக்க அப்போ என்ன சொல்கிறா, என் ஆத்ம திருப்திக்காக செய்கிறேன் அப்படிங்கிறாலும். இப்போ வெளிப்படையாக இருக்கக்கூடிய பேரோ புகழோ பணமோ பதவியோ ஒன்றும் வரல. ஆனால் இவருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம் ஒன்று, மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனால தான் ஒரு காரியத்தை செய்கிறான். இப்போ பரம திருப்தி ஒன்று ஏற்படுறது. அந்த ஆத்மாவுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால தான். அது மட்டும் கல்யாணம் ஆரம்பிட்டும் அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கக்கூடிய கல்யாணத்தை சொல்கிறேன். கல்யாணம் ஆரம்பிட்டும் யாரும் தெரியாது, பத்னி யார் வரப்போகிறா, புருஷன் யார் வரப்போகிறா தெரியாது. அப்புறம் கல்யாணம் ஆகிற உடனே என் பத்னி அப்படின்னு ஒரு பிரியம் வருது, என்னுடைய புருஷன் அந்த அம்மாவுக்கு ஒரு பாசம் ஒன்று வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, என் பிள்ளை என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி பாசம் வருது. உலகத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்குது, எத்தனை பிள்ளை எத்தனை பொண்ணு இருக்குது, எல்லாத்தையும் வரலையே, பாசம் வரலையே. என்னுடைய பொண்ணு என்னுடைய பிள்ளைன்னு நினைக்கிற போது தான் பாசம் வருது. அப்போ என்னுடையதுன்னு தான் பிரியத்துக்கு காரணமே அந்த பெண்ணோ பிள்ளையோ பத்னியோ புருஷனோ வேற ஒரு உறவோ இல்லை, என்னுடையதுங்கிற அந்த சம்பந்தம் நாம் நினச்சிட்டு இருக்கோமே அதுதான் காரணம். அதனால் கிருஷ்ணமேனம் அவேகித்துவம் ஆத்மானம் சர்வதேகினா. இதை பிரம்மனிஷ்டான் பார்க்க சொன்னேன். எந்த ஆத்மாவுடைய சம்பந்தத்தால் ஒரு நபர்களிடத்தில் பிரியம் வருதோ அந்த ஆத்மா வேறு இல்லை, கிருஷ்ணன் வேறு இல்லை. தேகாத்மவாதினாம் சாப்பி. சில பேர் தேகாத்மவாதியாக இருக்கா. தேகாத்மவாதினா சரீரம்தான் ஆத்மாங்கிறா. ஆத்மான்னு தனியாக ஒரு வஸ்துவை ஒத்துக்குத. இந்த உடம்பு தான் கண்ணுக்கு தெரியக்கூடாது, இதுதான் எல்லாத்தையும் விட சிரேஷ்டமானதுங்கிறா. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட அவன் தேகம் ஆத்மான்னு சொல்கிறானோ, தேகத்தில் எத்தனை பிரியமோ அத்தனை பிரியம் வேற ஒரு வஸ்துவில் வரல. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம்.
வேதாந்தங்கிறது ரொம்ப ட்ரைன்னு ரொம்ப பேர் நினைக்கிறா. நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிற மட்டும் ட்ரை. எந்த சப்ஜெக்டும் அப்படி தான். புரிஞ்சுட்டால் ரசமாக இருக்கும், புரிஞ்சிக்கலைன்னா ட்ரையாக தான் இருக்கும். இப்போ இந்த பர்ஸில் ஏதோ ரூபா வச்சுருக்கேன்னு வச்சுங்கோ, என்ன வேணால் வச்சுங்கோ, எக்ஸாம்பிள் தானே. திடீர்னு உடம்புக்கு ஏதோ வந்துடுச்சு அப்படின்னாக்க இந்த ரூபா செலவழிஞ்சால் பரவாயில்லை, இது போகாது, பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டையும் ட்ரா பண்ணி எல்லாத்தையும் செலவழிச்சுடலாம், பரவாயில்லை. உடம்பு சரியானால் போகிறோம். எல்லோரும் அப்படி தானே. ஹாஸ்பிட்டலில் ஒரு பில்லு கட்ட முடியாது வந்துட்டு டாக்டர் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னார்னா எத்தனை ரூபா செலவழினாலும் பரவாயில்லை, உடம்பை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போ என்னாச்சு, உடம்பு தான் ஆத்மான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பணத்தில் பாசம் இருக்குது, வீட்டில் பாசம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய பாசம் இந்த உடம்பு மேலே இருக்குது. அந்த உடம்புக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, ராஜ வைத்தியமாக இருக்குது, பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகுது, இவனுக்கு இன்சூரன்ஸில் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாக்க வீடை விற்றா பரவாயில்லை, உடம்பை குணப்படுத்தினா போகிறோம் அப்படி தானே தோணுறது. அப்போ இது எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தோணுறதோ அதான் ஆத்மா. அப்படி நினச்சிங்க. இந்த சரீரத்தில் ஒரு அவயவம் போனால் கூட பரவாயில்ல, கேங்க்ரீன் வந்துடுச்சு, கையையோ காலையோ ஒரு விரலையோ ஆம்பிடேட் பண்ணணும்னு விட்டா டாக்டர், பரவாயில்லை பண்ணுங்கன்னு. ஏன்னா ஆம்பிடேட் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும். அப்போ ஆம்பிடேட் பண்ணால் இந்த உயிரை காப்பாற்றிக்க முடியும். அப்போ சரீரத்தை விட பிரியமாக இருக்குது இந்த உயிர்னு சொல்லக்கூடிய ஆத்மா. சரீரத்தை விட்டு பிரியமாக இருக்கிறதுனால தான் சரீரத்தில் ஒரு அவயவத்தை தியாகம் பண்ணியாவது அதை ரட்சிக்கணும்னு தோணுறது. அந்த ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லை, கிருஷ்ணன் வேறு இல்லை, அவனே இத்தனை ரூபங்களில் வந்ததுனால தான் வேற ஒருத்தர் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் அந்த கிருஷ்ணன்ட்ட அவ்வளோ பிரியம் பொங்கின்னு வந்தது. நேற்றுக்கே பார்த்தோம் பட்டத்தில் வீடு வாக்கில் பாகவதத்தில் இந்த லீலை முடிக்கிற போது சொல்லிவிட்டு, இதெல்லாம் சில பேருக்கு புரியலாம், புரியாமல் இருக்கலாம். வேதாந்த சாஸ்திரம் எல்லாருக்கும் டக்குன்னு புரியணும்னு எதிர்பார்க்கப்படாது. புரியாமல் இருந்தால் தான் அதுக்கு வேதாந்தம்னு பேர். ஆனால் எல்லாருக்கும் புரியும்படியாக பக்திபரமாக ஒரு ஸ்லோகம் சொல்லி முடித்தார் இந்த லீலிகை. சமஸ்ருதாயே பதபல்லவப்ளவம் மகத் பதம் புண்ணியகசோ முராரேகே பவாம் புதிகி வத்சபதம் பரம் பதம் 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 யத் விபதாம் நதேஷாம். பதங்கிற பதத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காள் இந்த ஸ்லோகத்தில். யார் பகவானுடைய திருவடியை போய் கெட்டியாக பிடிச்சிக்கிறாளோ அவளுக்கு ஆபத்தே ஒரு நாளும் வராது. பரமபதம் தான் அவளுக்கு ஏற்படக்கூடிய பாக்கியம். அது மாத்திரம் இல்லை, இந்த சம்சாரமாக இருக்கக்கூடிய சாகரமானது அவளுக்கு வத்சபதமாட்டமாக இருக்கும். இந்த வத்சபதங்கிறது தசமஸ்கந்தம் முழுக்க திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு கன்செப்ட். இது ஒரு பேவ் பண்ணாமல் வெறும் மண்ணாக இருக்கக்கூடிய பூமி. ஒரு மழை பெஞ்சது, கொஞ்சம் சொதன்னு இருக்குது, ஒரு கன்றுக்குட்டி பசுங்கன்றுக்குட்டி நடந்து வந்திருந்த இடத்துல அந்த கன்றுக்குட்டியுடைய கால் குழம்பு பட்டு ஒரு இன்ச்சுக்கு ஒரு டிப்ரெஷன். அந்த 1 இன்ச்சு டிப்ரெஷனில் ஒரு 4 ounce ஜலம் மழை பெய்யறோ தங்கி நிற்கிறது. அதுக்கு வத்சபதம்னு பேர். அதை தாண்டறதுக்கு ஏதாவது பிரயத்னம் பண்ணுவோமா? தாண்டினோங்கிற ஸ்மரணம் கூட இல்லாமல் தாண்டி வந்துடுவோமே அனாயாசமாக. அந்த மாதிரி தாண்டி வந்துடுவாளாம். சம்சாரங்கிற சமுத்திரம் வத்சபதமாட்டமாக போயிடும், அனாயாசமாக தாண்டக்கூடியதாக இருக்கும். பகவானுடைய திருவடியை யார் பிடிச்சுன்னு இருக்காளோ அவளுக்கு நன்னா, யார் பிடிச்சுன்னு இருக்காளோ ஆசிரிதாக சமாஸ்ருதாக. சமாஸ்ருதாயே பதபல்லவ பிளவம். பிளவம்னா படகுன்னு அர்த்தம். சம்சாரமாக இருக்கக்கூடிய சாகரத்தை கடப்பதற்கு படகாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியை யார் நன்னா ஆசிரிச்சிருக்காளோ அவளுக்கு இந்த சம்சாரமே ஒரு வத்சபதமாட்டமாக போயிடுறது. ஆபத்து ஒரு நாளும் வருது, பரமக்ஷேமமான பதம் தான் ஏற்படுறது. சமஸ்ருதாயே பதபல்லவப்ளவம் மகத்பதம் புண்ணியகசோ முராரேகே பவம் புதிகி வத்சபதம் பரம் பதம் 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 யத் விபதாம் நதேஷாம். சாதாரணமாக இந்த சரீரத்தோட தேவலோகத்துக்கு போக முடியாது. இந்த சரீரத்தோடையே போகணும்னு நினச்சா போக முடியல. திருஷங்கூடிய கதை எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரியும். இவா ஒன்றும் இந்த சரீரத்தோடையே பிரம்மலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிற இந்த குழந்தைகள் எல்லாம் பகவானை ஆசிரித்து வந்ததுனால அந்த குழந்தைகள் இடையற்பெண்களுடைய சரீரத்தோடையே சத்தியலோகம் போய், சத்தியலோகம் போனதே ஒரு ஆச்சரியம். அது என்ன, அவளுக்கு ஒரு டபுள் பொனான்ஸா என்னன்னாக்க அந்த சரீரத்தோடையே திரும்பி வேற வந்துவிட்டா. 1 வருஷம் கழித்து பிரம்மலோகத்திலேருந்து அந்த சரீரத்தோடவே திரும்பி வந்துவிட்டா. இது மாதிரி போயிட்டு அந்த சரீரத்தோடு திரும்பி வந்தவர் புராண சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்க
ஒரே ஒருத்தர் தான், அர்ஜுனன் ஒருத்தன் தான் தேவலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தார்னு மகாபாரதத்தில் சரித்திரம் இருக்குது. ஆனால் அவன் கூட இந்த லோகத்துக்கு போனான்னு தான் இருக்குது. இந்த லோகத்துக்கெல்லாம் தாண்டி மேலே இருக்கக்கூடிய பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டா இந்த குழந்தைகளெல்லாம். ஏன்னா பகவான் ஆசிரிச்சதுனால. சமாஸ்ருதாரே பதபல்தவப்ளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரேகே பவாம் புதிகி வத்சபதம் பரம் பதம் 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 யத் விபதாம் நதேஷாம். ஏத்தன் மத்தியில் குழந்தைகள்லாம் பகவான்கிட்ட முறையிட்டாள். தேனுகன்னு ஒரு அசுரம், அவன் ஒரு உத்தியானவனத்தையே ஆக்கிரமணம் பண்ணிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் பழுத்து இருக்கக்கூடிய பழங்கள்லாம் சாப்பிட முடியாமல் இருக்குது. பலராம சுவாமியை கொண்டு தேனுகனை வதம் பண்ணும்படியாக செய்தாள் சுவாமி. ஏன் தானே வதம் பண்ணிருக்கலாமே, ஏன் பலராமனை கொண்டு வதம் பண்ணும்படியாக செய்வானேன்னு அதுக்கு ஒரு காரணம் பட்டத்தில் ரொம்ப ரசமாக சொன்னாள். நான் தேனுன்னு சொன்னால் பசுமாடுன்னு அர்த்தம். பசுக்களையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக, தேனுக்களை ரட்சிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணி வந்திருக்கேன். அவன் பேரில் தேனுங்கிற சப்தம் இருக்கான். அதனால் நான் எப்படி வதம் பண்ண முடியும்னு நினச்சிட்டு அண்ணா மூலமாக வதம் பண்ண முடியாது ஏற்பாடு பண்ணியோன்னு கேட்டாள். சமுத்சுகோ தேனுகபாலனேகம் கதம் வதம் தைனுகமத்ய குர்வே இதீவ மத்வா துருவமக்ரஜேன சுரௌக யோத்தாரமஜீகனஸ்தோ. தேனுகளை வதம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் நிறைய கொண்டு வந்து குழந்தைகளோடு சேர்ந்து சௌக்கியமாக சாப்பிட்றாள். கோபர்கள் எல்லாரும் பகவானுக்கு ஜெய ஜெயகாரம் பண்ணி நீ நீடூழி வாழணும், நன்னா ஜெயத்தோடு வாழணும், ரொம்ப நாள் வாழணும்னு ஜெய ஜெயகாரம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணாலாம். ஹதோ ஹதோ தேனுகைத்யுபேத்ய ஃபலான்யதத்பிகி மதுராணி லோகைகி ஜெயேதி ஜீவேதி ஜெயேதி ஜீவேதி ஜெயேதி ஜீவேதி ஜெயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்புராதீஸ்வர பாஹி ரோகாத். இதை நித்திய பூஜையில் கடைசியில் மங்களாசாசனம் பண்ணுறத இந்த ஸ்லோகத்தை சேர்த்து விட்டாட்டுப்பிடிங்க பெரியவா. இதோடு இதுக்கு பேரலாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 22 ஸ்லோகம் கடைசியில் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து சேதுபந்தனம் பண்ணிவிட்டு வந்த ராமனுக்கு ஆளுக்கு ஒரு குடம் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி வச்சு பகவானுக்கு மங்களாசாசனம் என்ற ஸ்லோகத்தையும் சேர்த்து இதுக்கு பேரல் தான் சொல்லுவாள். ஜெய ஸ்வசத்ருன் நரதேவமேதினீம் சசாகராம் பாலய சாஸ்வதி சமாக இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர்வச்சோபிஹி விவிதைஹி அபூஜயன். சுபைர்வச்சோபிஹி விவிதைஹி அபூஜயன். இதுக்கு மேலே ஒரே ஸ்லோகத்தில் காளியனை உத்வாசனம் பண்ண விஷயத்தை சொல்லிவிட்டாள் பிரம்மனிஷ்டாள். விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணாஹினா விபுகு தஸ்யாக விசுத்திம் அன்விச்சன் சர்ப்பம் தம் உதவாசயத். 3 கிருஷ்ண சப்தம் வருது இந்த ஸ்லோகத்தை. விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம், முதல் கிருஷ்ணாங்கிற பதத்துக்கு யமுனேன்னு அர்த்தம். கிருஷ்ணனா கருப்புன்னு அர்த்தம். கருத்த ஒரு பிரபாகமாக இருக்கும்னு இன்றைக்கும் பிரயாகராஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தனியாக அந்த திரிவேணி சங்கமத்தில் யமுனோட ஜலம் கருத்த வர்ணத்தோட ஒரு ரிப்பன் ஆஃப் ப்ளூ தனியாக வரும். 2வது கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணன். 3வது கிருஷ்ணாகினா கருநாகம்னு அர்த்தம். அகினா பாம்பு, கிருஷ்ணாகின்னு சொன்னால் கருநாகம். கருநாகமாக இருக்கக்கூடிய காளிகனால் தூஷிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமுனையை சுத்தம் பண்ணணும்னு காளிகனை அந்த யமுனையிலேருந்து உத்வாசனம் பண்ணி ஸ்வஸ்தானத்துக்கு திருப்பி அனுப்பிச்சி வச்சுட்டாள் சுவாமி. இந்த சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்டாள் பரீட்சித்து. பாகவதத்தில் எப்போதுமே பூர்வ கதை பின்னாடி தான் வரும். பரீட்சித் கேள்வி கேட்டால் தான் சொல்லுவார் பிரம்மனிஷ்டா. இன் கான்ட்ராஸ்ட் நாராயணியத்தில் பூர்வகதையை முதல்லையே சொல்லிடுவார். சௌபரின்னு ஒரு மகர்ஷி, அவர் என்ன பண்ணார், யமுனை ஜலத்திலிருந்தே 12 வருஷங்கள் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணதுனால அங்கே சஞ்சாரம் பண்ணக்கூடிய மீன்கள்கிட்ட ஒரு பிரியம் வந்துட்டு ஒரு சமயம் ஒரு மீனை கொத்தின்னு போனார் கருடன். பார்த்தார், கோபம் வந்துவிட்டு அவருக்கு. அதனால் இனிமேல் எங்கள் யமுனையுடைய மடுவில் யமுனையுடைய ஜலத்தில் கருடன் வந்தான்னா அவன் தலை வெடிச்சு போய்ட்டுன்னு சாபத்தை கொடுத்துட்டார். त्वत्से वोत्कहा सौभरिर्नाम पूर्वं काडिन्द्यन्तर्द्वादशाब्दं तपस्यन् मीनव्राते
ஸ்நேகவான் போகலோலே தார்க்ஷ்யம் சாட்சாத் ஐக்ஷதாக்ரே கதனசித் त्वद्वाहं त्वं सक्षुतं तृक्षसूनुं मीनं कञ्चित् जक्षतं लक्षयन् सः तप्तश्चित्ते शब्दवानत्र ते चेत्त्वं जन्तून् भोक्ता जीवितं चापि मोक्ता அன்னிலேருந்து கருடன் பயந்து சாப்பத்துக்கு பயந்துட்டு இந்த யமுனையில் வரதில்லை. பாம்புகளுக்கும் கருடனுக்கும் எப்போதுமே நிரந்தர பகை. அதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு பேரும் சக்கரத்திகளுடைய குழந்தைகள், சபத்னர்கள்னு பேர். கஷ்யபருக்கு இருந்த பதபத்னிகளில் வினதேன்னு ஒரு பத்னி. அந்த வினத மூலமாக பிறந்த பிள்ளை தான் கருடாழ்வார். கத்ருன்னு இன்னொரு பத்னி. அந்த கத்ரு மூலமாக பிறந்தவர்கள் தான் நாகர்கள். அவள் சண்டை போட்டுன்றது ஆச்சரியம் இல்லை, சண்டை போட்டுக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். அந்த பாம்புகளுக்கும் கருடனுக்கும் ஒரே பகையாக இருக்கிறதுனால எந்த பாம்பு வேணால் எப்போ வேணால் வந்து கொத்தின்னு போகிறார் கருடன். பாம்புகள்லாம் பார்த்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டா, உங்களுக்கு ஆகாரம் வேணும், நீங்கள் திடீர்னு வந்து எந்த பாம்பு வேணால் எப்போ வேணால் கொத்தாதவங்கோ, ஒவ்வொரு கிரகத்துலேருந்து உங்களுக்கு சமிருத்தியாக ஆகாரம் தினமும் கொடுத்து விட்றோம். முறை சாப்பாடாட்டமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிரகத்துலேருந்து ஆகாரம் வந்துடும். பார்த்தார் உட்காந்த இடத்துல சாப்பாடு வருது, நாம் எதுக்காக பிரயத்னம் பண்ணோம், சரின்னு ஒத்துன்னு விட்டார் கருடன். ஒரு நாளைக்கு இந்த காளியன் என்று சொல்லக்கூடிய நாகத்துடைய கிரகத்திலேருந்து ஆகாரம் போகணும். இன்சிடென்ட்லி காளியன், காளிங்கன் இல்லை, காளியர் கருப்பாக இருந்ததுனால, கருநாகமாக இருந்ததுனால காளியகா. அப்படின்னு தான் பாகவத்தில் அப்படி தான் இருக்குது. காளிங்கன்னு கிடையாது. காளிங்கன்னு சொன்னால் கலிங்க தேசத்தை சேர்ந்தவன்கிற அர்த்தத்தை கொடுக்கும். காளியன்னு சொன்னால் தான் இந்த நாகத்தை குறிக்கும். அவன் என்ன பண்ணால், இளம் ரத்னம் பயமறியாதுன்னு சொல்லக்கூடிய ரீதியில் கருடனுக்கு நாம் எதுக்காக ஆகாரம் கொடுக்கணும், அவாவா வயத்தை அவாவா ருப்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு கூட நிறைய சுட சுட சமைச்சு வச்சுருக்கா. அவ்வளோயும் இவன் சாப்பிட்டுட்டான். மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, ஆகாரம் வரல. கோவம் வந்துட்டவருக்கு ரெக்கை அடிச்சுன்னு துரத்துன்னு வந்த. இந்த மாதிரி யமுனை மடுவதை கருடன் வர முடியாது, சௌபரியுடைய சாபம் இருக்குதுன்னு காளியனுக்கு மாத்திரம்தான் தெரியும். மீதி பாம்புகள் யாருக்கும் தெரியாது. அதனால் காளிந்தி நதியுடைய மடுவில் வந்து குடியேறி விட்டான் காளியன். காளிந்தின்னு சொன்னாலும் யமுனைன்னு சொன்னாலும் ஒரே நதியை தான் குறிக்கும். அந்த காளியனுடைய விஷத்தால் ஜலம் முழுக்க ஒரேடியாக தூஷணமாகி ஒரு சமயம் கோபர்கள், கோபஸ்திரிகள், பசுக்கள் எல்லாம் அந்த ஜலத்தை குடித்து, விஷ ஜலத்தை குடித்து உயிரிழந்து கீழே விழுந்துடுத்து. சுவாமி வந்து தன்னுடைய அமிர்தமயமான கட்டாட்சத்தால் அவளை உஜ்ஜீவனம் பண்ண. ஆனால் இப்படி உஜ்ஜீவனம் பண்ணால் போகாது, மறுபடியும் இந்த விஷஜலம் இருந்துன்னு தானே இருக்கும். ஒவ்வொரு முறையும் சுவாமி வந்து உஜ்ஜீவனம் பண்ணால் சரியாக வராது. இதுக்கு ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி பலராம சுவாமிக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு கிராமத்திலேருந்து யமுனை கரைக்கு, காளியன் இருக்கக்கூடிய கரைக்கு வந்துட்டார் சுவாமி. பலராம சுவாமி அழைச்சின்னு வரல. ஏன் அழைச்சின்னு வரலைனாக்க 2 காரணங்கள் சொல்லுவா பெரியவாள்லாம். ஒரு பாம்புடைய தலைமையில் தான் நர்த்தனம் பண்ணக்கூடிய சமயத்தில் இன்னொரு பாம்புடைய அவதாரமாக இருக்கக்கூடிய, ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பலராம சுவாமி இதை பார்க்க வேண்டாம்னு சுவாமி நினைச்சால் போல் இருக்கு. 2வது காரணம், ரொம்ப தாளபத்தமாக சங்கீத லயத்தோடு நர்த்தனம் பண்ண போகிறார் சுவாமி. அந்த சங்கீதத்துடைய ரசம் யாருக்கு தெரியும்? பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கான ரசம் பணிகின்னு ஒரு வச்சனம் ஒன்று உண்டு. மாடுக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியும், பாம்புக்கு தெரியும். எந்த மாடு, எந்த குழந்தை, எந்த பாம்பு அப்படின்னாக்க பசுன்னு சொல்லும்போது நந்திகேஸ்வருக்கு தெரியும் சங்கீதத்துடைய ரசம். நந்திகேஸ்வரர் தான் தாளவாத்தியங்கள் எல்லாத்துக்கும் அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் நந்திகேஸ்வரர். இன்சிடென்ட்டாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சங்கீத கச்சேரினா தனியாக ஒருத்தணும்னா உடனே ஹால் காலி ஆகிடுறது. அந்த ஆர்கனைசர்ஸ் மாத்திரம்தான் இருக்க வேண்டியிருக்கு, மேடல் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் மாத்திரம்தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அந்த தனியாவர்த்தனத்துக்கு இருக்கணும். நந்திகேஸ்வருக்கு நாம் காட்டக்கூடிய ஒரு மரியாதை அது. நந்திகேஸ்வரர் தான் அதிதேவதை. இந்த தாளவாத்தியங்கள் எல்லாம் பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் பாருங்க, மிருதங்கம், தபலா, கஞ்சரா, டோல்கி, எல்லாத்துக்கும் தாளவாத்தியங்கள் எல்லாத்துக்கும் நந்திகேஸ்வரர் தான் அதிதேவதை. அதனால் பசுன்னு சொன்னாக்க நந்திகேஸ்வரை குறிக்கும், சிசுன்னு சொன்னால் ஞான சம்பந்த பெருமானுக்கு தெரியும். அதே மாதிரி பணிகின்னு சொன்னால் பாம்பு, பணம்னா படம்னு சொல்கிறோமோ தமிழில், படம் எடுத்து ஆடுறதுன்னு சொல்கிறோமோ அந்த படத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பணம்னு பேர். நமக்கு தெரிஞ்ச பணம் வேறு, அது பணம். அந்த
பணத்தோடு இருக்கிறதுனால படத்தோடு இருக்கிறதுனால பாம்புக்கு பணின்னு பேர். இந்த சம்ஸ்கிருதத்தை போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் எட்டிமாலஜி சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு அழகு வேற ஒரு பாஷையில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப துர்லபம். அந்த பணின்னு சொன்னால் ஆதிசேஷனுக்கு தான் தெரியும் இந்த சங்கீதத்துடைய ரசம். அவர் தான் இப்போ பலராமனாக வந்திருக்க. அவர் தலையில் உலகத்தை முழுக்க தாங்கியிருக்க. பலராமனாக இருக்கிற போது ஒரு கோலம், ஆதிசேஷனாக இருக்கிற போது உலகத்தை முழுக்க தன்னுடைய தலையில் தாங்கியிருக்க. எங்கேயாவது இந்த காளிகன் மேலே பகவான் நர்த்தனம் பண்ணுற போது அந்த தாளத்தில் அப்படியே மீமறந்து போய் ஆகா அப்படின்னு தலையை ஆட்டிட்டாருன்னா உலகம் முழுக்க ஆடி போயிடுங்கிறதுனால பலராம சுவாமி அழைச்சின்னு வரல. பட்டத்திரி அவர்கிட்ட ஒரு ஆதிசேஷனுடைய ஒரு அம்சம் இருந்தது. அதனால் அன்றைக்கி பலராம சுவாமி பார்க்க முடியலையோனோ காளிகன் எண்ணத்தை. அதனால் 55வது தசகத்தில் பட்டத்திரி பார்க்க முடியா காளிகன் எண்ண கோலத்தை ரீஎனாக்ட் பண்ணி காட்ட போகிறார் சுவாமி. குருவாயூரில் பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்க போகிறார் பட்டத்திரிக்கு. இந்த காளிகனுடைய சிரஸ் மேலே நர்த்தனம் பண்ணோம்னு சுவாமி வந்தார். காளிகனுடைய விஷவாதம் எப்படி இருக்குனாக்க ஆகாசத்தில் பறந்து போகக்கூடிய பட்சிகளெல்லாம் அப்படியே உயிரிழந்து கீழே விழுந்து விடுதான். அந்த நெடி தாங்க முடியாமல் பக்ஷி புராதாக பேதுரப்ரே பதந்தக காருண்யார்திரம் தொன்மனஸ்தே நஜாத்தம். அதுக்கு அவள் ட்ரிப்ளிகன் பெய்வா ரொம்ப ரசமாக சொல்லுவா. மேலே ஒசரமான இடத்துல பறந்துருக்கு பக்ஷி. நன்னா சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் கரைச்சி குடித்து ஒரு பெரிய வித்வானாக இருக்கக்கூடியவர் ஒசந்த நிறைய இருக்கணும். ஆனால் விஷய சுகம் இந்திரிய சுகங்கிற ஒரு விஷத்துடைய பாதை ஏற்படுறது டக்குன்னு கீழே விழுந்துடுறார். இஃப் யூ கெட் என்டைஸ்டு பை மெட்டீரியல் ப்ரெஷர்ஸ் you will have to lament with Shakespeare, what a fall was there my countrymen, we will have to lament with Shakespeare. மேலேருந்து கீழே விழுந்துடுறோம். இந்திரிய சுகத்தில் மனசு பறிப்பெடுத்துனாக்க அப்படி தான் ஒரு கதி ஏற்படுறது. இந்த மரங்கள் கரையில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பட்டு போயிடுதான். ஒரே ஒரு மரம் மாத்திரம் பட்டு போகிற ஒரு கரம்ப விருட்சம். பகவான் அந்த கரம்ப விருட்சத்தை ஒரு டைவிங் போர்டாக யூஸ் பண்ணிட்டு காளியன் சிரசை நர்த்தனம் பண்ண போகிறார். பகவானுடைய பாதம் படப்போகிறதுங்கிறதுனாலேயே அந்த ஒரு கதம்ப விருட்சம் மாத்திரம் பட்டு போகாமல் பசுமையாக இருந்துடுத்து. சுவாமி என்ன பண்ணால் அந்த மரத்து மேலே ஏறினாள். அங்கேருந்து ஒரே பாய்ச்சலாக அந்த காளியனுடைய சிரஸ் மேலே பாஞ்சாள். காளியனுக்கு 100 தலைகள், பிரம்மாண்டமான சரீரம், பயங்கரமான சரீரம். சுவாமிக்கு 6 வயசு குழந்தை, பால் வடியக்கூடிய முகத்தோடு இருக்காள். அந்த மென்மையான சரீரத்தை தன்னுடைய வாளால் சுற்றி விட்டாள். சுவாமி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தம் பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாத்தும் ஸ்ரீவத்ஸபீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம் அப்பிரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஷ்ய மர்ம சுருஷா புஜயா சசாதா. ஒரு கையால் அந்த காளியனுடைய வாழை பிடிச்சிருந்து, ஒரு கையால் அபிநயம் பண்ணி, ஒரு காலம் உன்னுடைய சிரசு மேலே பதிச்சு, ஒரு காலை தூக்கி அப்படி நர்த்தனம் பண்ணுறேன். அதுக்குள்ளே துர்நிமித்தங்கள் 100கணக்கான துர்நிமித்தங்கள் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. துர்நிமித்தங்கள்லாம் காளியனுக்கு. ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இடையர்களெல்லாம் இந்த துர்நிமித்தங்கள் கிருஷ்ணனுக்கு திடீர்னு ஏதோ ஆபத்து வந்துடுத்தோ அவனுக்காக தான் துர்நிமித்தம் வந்திருக்கோன்னு நினச்சிட்டு பிரஜபூமியில் இல்லைனாக்க யமுனக்கரையில் தான் இருப்போம். ஒன்றும் கிராமத்தில் இருக்கணும், இல்லை யமுனக்கரையில் இருக்கணும். பிரஜகே கதலேப்யநிமித்த சதம் சமுதீக்ஷ கதா யமுனாம் பசுபாக. அவள்லாம் உடனே கவலைப்பட்டுன்னு ஓடி வந்துவிட்டாள். ஓடி வந்து பார்த்தா பாம்பு அப்படியே சுத்தின்னு இருக்கு கிருஷ்ணனை. மூச்சு விடுறானா இல்லையான்னு கூட தெரியல. தம் நாகபோக பரிவிஷ்ட நஷ்டச்சேஷ்டம், தம் நாகபோக பரிவீதம் அதிருஷ்டச்சேஷ்டம் ஆலோக்கிய தத் பிரியசகாக பசுபாக மிருஷார்த்தாக கிருஷ்ணே அர்ப்பிதாத்ம சுதர்த்த கடத்திரகாமாக துக்கானுஷோக பயமூடதியோ நிபேதுகு. பகவான்கிட்டே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிருக்கா. இப்படி கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு கதி வந்திருக்குன்னு பார்த்த உடனே ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் சோகம், ஒரு பக்கம் பயம், மயங்கி போய் விழுந்துட்டாலாம் கரையில். பாருங்கோ, 100கணக்கான கோபர்கள் வந்திருக்கா. 2 டீமாக பிரிச்சுக்கப்படாதா? இந்த காளியனை தாக்கி ஜெயிக்கிறதுக்காக ஒரு டீம், கிருஷ்ணனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு டீம். இப்படி பண்ணலாமோனோ அப்படி தோணலை. மயங்கி போய் விழுந்துட்டாள். அத்தனை கோபர்களும் கரையில் விழுந்துட்டாள். சுவாமி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் காளியனுடைய சிரசு மேலே ஒரு சேப்பு ரத்னம் இருக்குது.
அந்த ரத்னத்துடைய காந்தி பகவானுடைய உள்ளங்காலில் பட்டு கால் செவந்து போயிடுதான். இது பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் கிருஷ்ண அஷ்டோத்தரத்தில் ஒரு நாமா நமக்கு ஞாபகப்படுத்துறது. காளீய பணமாணிக்ய ரஞ்சித ஸ்ரீபதாம்புஜாய நமஹ தன்மூர்ண ரத்ன நிகர ஸ்பர்ஷாதி தாமிர பாதாம்புஜ அகில கலாதி குருநர்த்தக. சுவாமி 64 அருங்கலைகளுக்கும் ஆதிநாயகனாக இருக்கக்கூடிய பிரபு நர்த்தனம் பண்ணுறாள். எத்தனை நாள் நர்த்தனம் பண்ணாள்னு நேர பார்த்த பட்டத்தியால் கூட சொல்ல முடியல. சுச்சிரமீஷன நர்த்தித பன்னகே, ரொம்ப நாள் நர்த்தனம் பண்ணின்னு 56வது தசகத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். ருச்சிரகம்பித குண்டல மண்டலா சுச்சிரமீஷன நர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வதையூவதே. ரொம்ப நாள் நர்த்தனம் பண்ணாலாம் சுவாமி. அதுக்குள்ளே தேவர்களெல்லாம் துந்துபி வாத்தியங்களுக்கெல்லாம் முழங்கி அவள்லாம் புஷ்பவృష్டியால் வர்ஷிக்கிறாள். பகவான் மேலே புஷ்பவృష్டியால் வர்ஷிக்கிறாள். பகவான் நர்த்தனம் பண்ணுற போது நர்த்தனத்துக்கு ஒரு நர்த்தன மேடை வேணும், நட்டுவாங்கம் பண்ணுறதுக்கு வேணும், ரசிக பெருமக்கள்லாம் வேணும். யார் ரசிக பெருமக்கள்னால் 33 தேவர்களும் ரசிக பெருமக்கள். அந்த காளியினுடைய தரதான் நடனமாடக்கூடிய மேடையாக இருந்துடுத்து. இந்த அலைகளெல்லாம் கரையில் வந்து மோதுறது யமுனையுடைய அலைகளெல்லாம். அது மிருதங்க தாட மாட்டமாக நட்டுவாங்க மாட்டமாக இருந்துடுத்து. இதில் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம், ஒனமோட்டோஃபியான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வேர் தி சவுண்ட் இட் செல்ஃப் வில் இண்டிகேட் த மீனிங். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை பார்த்தாலே மிருதங்கத்துக்கு சாப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. ததுத்தமாங்கம் பரிகல்பியரங்கம் தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம் சம்ஸ்தூயமானஹா துதசைஹி அகார்ஷீத். 33 தேவர்களும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். சம்ஸ்தூயமானஹா துதசீரகார்ஷீத் அவ்யாகதாமரபட்டீமனந்தஹா. ஒரு தலையில் இருக்கக்கூடிய விஷம் முழுக்க வெளியில் கக்கப்பட்டு அந்த தலையுடைய வேகம் அடங்கினப்புறம் அடுத்த தலைக்கு வருவேன். இது மாதிரி சதைக சீஷ்ணாக 100 தலைகள் ஒவ்வொரு தலையிலையும் நர்த்தனம் பண்ணி 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 அந்த விஷத்தை வெளியில் கக்கும்படியாக செஞ்சு பார்த்தா காளியம் இனிமேல் நாம் தப்ப முடியாது, நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு கவலை வந்துடுத்து. என்ன பண்ணாடா, தச்சித்திர தாண்டவ விருக்ன பணாதபத்ரஹ ரக்தம் முகீகி உருவமந்துபக்னகாத்ரஹ ஸ்மிருத்வா சராச்சரகுரும் புருஷம் புராணம் நாராயணம் தம் அரணம் மனசா ஜகாமா. அரணம்னா சரணம்னு அர்த்தம். பஜன சம்பிரதாயத்தில் அரணான்னு ஒரு பெரியவர் இருந்தார். பஜனையில் ஈடுபட்டவா எல்லாருக்கும் தெரியும். மீராவை பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணவர் அவர். அப்போ ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். அது பஜன சம்பிரதாயத்தில் எல்லாரும் மீராவுக்காக அந்த ஸ்லோகத்தை பாடின்னு இருப்பாள். அரணானா அவருக்கு வாஸ்தவமான பேர் இல்லை, அது புனைப்பெயராக வந்தது. அரணம்னா சரணம்னு அர்த்தம். நாராயணம் தம் அரணம் மனசா ஜகாமா. பகவானை போய் மனசால் சரணாகதி பண்ணானாம் காளியம். இப்படி கடுமையான விஷத்தை கக்கக்கூடிய பாம்புக்கு சரணாகதி பண்ணுங்கிற எண்ணம் என்னமா வந்ததுனால் பகவானுடைய பாதம் பட்டுது அவனுடைய சிரசு மேலே. அதனால்தான் அவனுக்கு சரணாகதி பண்ணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. உடனே நாகபத்னிகள், இந்த காளியனுடைய பத்னிகள்லாம் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். நீங்கள் செஞ்சால் அந்த காரியம் நியாயமாக தான் இருக்கும். உங்களுக்கு உங்கள் பிள்ளை என்றோ விரோதி என்றோ வித்தியாசம் கிடையாது. பிள்ளைங்கிறதுனால விருப்பு, விரோதி என்றதுனால வெறுப்பு கிடையாது. நியாயோகி தண்டஹா கிருத கில்பிஷேஸ்மின்னு தவாவதாரஹா கத நிகிரகாய. துஷ்டர்களுக்கெல்லாம் நிகிரம் பண்ணுவதற்காக நீங்கள் அவதாரம் பண்ணி வந்திருக்கேள். ரிப்போகோ சுதானாம் அபிதுல்ய திருஷ்டேகே. விரோதியையும் பிள்ளையும் ஒன்றா பாவிக்கக்கூடியவாள் நீங்கள். உங்களுடைய பாத ஸ்பர்ஷம் எங்கள் பர்த்தாவுக்கு கிடைச்சதே. அந்த பாதஸ்பர்ஷம் கிடைச்சுடுத்துனா என்ன தோணும்னா, ந நாகபிருஷ்டம் ந ஜபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீகி அபுனர்பவம் வா வாஞ்சந்தி யத்பாதரஜ பிரபன்னாக. இந்த ஸ்லோகம் வித் மைனர் வேரியேஷன்ஸ் 3 இடத்துல வருது. ஒன்று 6வது ஸ்கந்தத்தில் விருத்தனுடைய ஸ்துதியில் வருது. தசமஸ்கந்த பூர்வார்த்தத்தில் காளியனுடைய பத்னிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுற போது வருது. பின்னாடி ஏகாதசத்தில் பகவானே உத்தவருக்கு சொல்கிற போது வருது. பகவானுடைய பாததூளி பிரசாதம் யாருக்கு கிடைக்கிறதோ அவளுக்கு
தேவலோகத்தை கொடுத்தா வேண்டாம், பரமேஷ்டின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்தா வேண்டாம், பெரிய சம்ராட்டாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியுடைய பதத்தை கொடுத்தா வேண்டாம், வருணனுடைய ஸ்தானத்தை கொடுத்தா வேண்டாம், அனிமாதி சித்திகள் கொடுத்தா வேண்டாம், மோட்சமே கொடுக்கலன்னு சொன்னால் கூட வேண்டாம், பகவானுடைய பாதத்துடைய போரும் தோணுமா. அப்படி இருக்கக்கூடிய பாதத்தை எங்கள் பர்த்தாவுடைய சிரஸில் வச்சு நீங்கள் பதிச்சு அனுகிரகம் பண்ணேடே. நம பிரமாணமூலாய கவையே சாஸ்திரயோனகே பிரவருத்தாய நிவர்த்தாய. இந்த ஸ்லோகம் இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த ஸ்லோகம் முக்கியமாக எடுத்துருந்தேன்னா, முனிபிர பியனவாப்பிய பதைஸ்தவேகி நுணுகு ஈஷ பவந்த மயந்திரிதம் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். முனிவர்களுக்கு கூட கிடைக்காத அற்புதமான ஸ்தோத்திரத்தால் அந்த ஸ்தோத்திரம் பண்ணாடே நாகபத்னிகள் எல்லாம். அங்கே பிரம்மசூத்திரத்துடைய சாரத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார்.